ஒரு ஜென். ஜென் என்றால் யார்? வாழ்வை இயல்பாக கடந்து செல்லக்கூடிய உள்ளம் உடையவன் எவனோ அவன் தான் ஜென். வாழ்வு வருகிறது, என்னை நோக்கி இன்பமா, என்னை நோக்கி துன்பமா, எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போகக்கூடிய உள்ளம் இருந்தால் நான் ஒரு ஜென் ஆகி விடுவேன். அப்படி ஒரு உலக புகழ் பெற்ற ஜென் இருந்தார். 2 பேர் அவர்களும் ஜென்னாக வேண்டும் என்று விரும்பினார்கள். 2 நண்பர்கள். அவர்கள் இந்த ஜென்னை சந்தித்தார்கள். இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நல்ல கருத்துக்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. இந்த மண்ணுக்கு உரிய சாபம் நல்லனவற்றை அவ்வளவு எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு 1000 தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அறிவு வெளிச்சத்தை தேடி தருவதற்காகத்தான் அரும்பாடுபட்டு இங்கே ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார்கள். செல்வி சக்தியை போன்றவர்கள், அழகம்மையை போன்றவர்கள், யுவனேஷ் போன்றவர்கள் அந்த நூலகத்தின் மூலமாக பயன் பெற்றவர்கள்தான் என்பதை அறிகிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எகிப்திய மன்னர்கள் பாரோக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த பாரோக்களில் ஒருவன் தன்னுடைய அரண்மனையில் வைத்திருந்த நூலகத்திற்கு ஒரு பெயரிட்டிருந்தான். படித்த பொழுதே நான் வியந்து போனேன். அந்த நூலகத்திற்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? மன மருத்துவ நிலையம். நண்பர்களே, உடல் மருத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை தருமோ அதை விட கூடுதலாக மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆரோக்கியத்தை வளர்த்தெடுக்கக்கூடியதாக இருப்பதுதான் ஒரு நூலகம். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய ஒரு 4 வரி கவிதையை உங்களிடம் சொல்கிறேன். 10 பறவைகளோடு சேர்ந்து நீங்கள் பழகினால் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு நீங்கள் சேர்ந்து பழகினால் ஒரு நதியாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு சேர்ந்து நீங்கள் பழகினால் நீங்களே 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள். எனவே ஒரு பறவையோடு இருப்பதோ, ஒரு நதியோடு நடப்பதோ மனதளவில் மாபெரும் மாற்றங்களை உங்களுக்கு தந்து விடாது. இந்த வாழ்வு குறித்து, இந்த வாழ்வை எப்படி நாம் தூய்க்க வேண்டும் என்பது குறித்து, எந்த பாதையில் நடந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பது குறித்து செறிந்த சிந்தனைகளை நாம் பெற வேண்டும் என்றால் நல்ல நூல்களை தேடி செல்ல வேண்டும். ஒரு மண்ணுக்கு எதுதான் பெருமை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வை எழுதியதுதான். இன்றும் நாம் பெண்ணுக்கு பெரிதாக உரிமைகளை கொடுத்து விடவில்லை. நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்றுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புறநானூரை நீங்கள் புரட்டி பார்த்தால் புறநானூரிலேயே அதிகமாக பாடியிருக்கக்கூடிய புலவர் ஔவையார் தான். 33 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த 33 பாடல்களில் அதிகமானிடம் அவளுக்கு ஏற்பட்ட அன்பையும் நட்பையும்
அவன் களத்தில் மாண்டு விடுகிற பொழுது அவள் சிந்திய கண்ணீரையும் விளக்குகின்ற கவிதைகள் மட்டும் 22. அந்த ஔவையார் புறநானூரில் சொல்வது ஒரு அழகான ஒரு பாடல். நீண்ட பாடல் இல்லை, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தடுமாற ஒரு சின்ன பாடல் தான். ஒரு மண் எதை வைத்து பெருமைப்படும்? நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இந்த ஒற்றியூர் பெருமை குறித்து சக்தி சிறப்பாக பேசினார். இந்த ஒற்றியூருக்கு எத்தனையோ பெருமைகள் இருப்பதாக அவர் ஒரு பட்டியலிட்டார். ஆனால் அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தால் இந்த ஒற்றியூரில் நிலத்தை தோண்டினால் தங்கம் கிடைக்கும், இன்னும் தோண்டினால் வைரம் கிடைக்கும், அந்த பக்கம் தோண்டினால் எண்ணெய் கிடைக்கும், அதனால் இந்த மண் பெருமைப்பட்டது என்று பட்டியலில் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அவற்றின் மூலம் வரக்கூடியது பெருமையும் இல்லை. அப்படியென்றால் ஒரு மண் எதை வைத்து பெருமை சேர்க்க முடியும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வை சொல்கிறாள், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ. நாடா இருந்தால் என்ன, காடா இருந்தால் என்ன, மேடா இருந்தால் என்ன, பள்ளமா இருந்தால் என்ன, எங்கு உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே. இந்த மண் எதை வைத்து பெருமையுறும், எதனாலே சிறப்புறும்? சிந்தித்து செதுக்கி கொடுத்து விட்டு போனவள்தான் அவ்வை. அதில் கூட கொஞ்சம் நயத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும். மேலெழுந்த வாரியாக நாம் ஒரு பாடலை படிப்பதனால் அந்த புலவர் உடைய உண்மையான உணர்வை எளிதாக நாம் பெற்றுவிட முடியாது. நாடா இருந்தால் என்ன, காடா இருந்தால் என்ன, மேடா இருந்தால் என்ன, பள்ளமா இருந்தால் என்ன, எங்கு உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீ நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று சொல்லுகிற இடத்தை படித்தால், எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இளம் ஆண் மக்கள் எந்த மண்ணில் அறம் சார்ந்து வாழ்கிறார்களோ, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வாழ்கிறார்களோ அந்த மண்தான் பெருமை பெறும் என்கிறாள். அப்படியென்றால் பெண்ணை பற்றி பெண்ணாக இருக்கக்கூடிய அவ்வையே குறிப்பிடவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை தேடி தருவதும், ஒரு பெண்ணுக்கு அறிவு வளர்ச்சியை உண்டாக்கி கொடுப்பதும், ஒரு பெண்ணின் வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் உருவாக்கி தருவதும் ஒரு ஆண்மகனின் வேலையாக இருக்கிறது. அதிலும் இளைஞனின் வேலையாக இருக்கிறது. எங்கே இளைஞர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, எங்கே இளைஞர்கள் அறம் வழுவாமல் தங்கள் வாழ்வை செதுக்கிக் கொள்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அதனால் முதலில் அறம் செழிக்க வேண்டும், அறத்தின் பார்பட்டு சிந்திக்க வேண்டும், அறத்தின் பார்பட்டு வாழ வேண்டும். மனித வாழ்வின் மகத்துவம் என்று ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். வாழ்வு என்பது முதலில் என்ன? நாம் படிப்படியாக கொஞ்சம் சிந்திப்போம். நம்மில் பலர் வாழ்வு குறித்த புரிதலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உண்மையில் வாழ்வு என்பது என்ன? அந்த வாழ்வு நமக்கு எதை தரும்? அந்த வாழ்வில் நாம் அதை எப்படி பெறுவது? இதையும் நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புறநானூற்று புலவனை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாலே நிறுத்தியபடிதான் சொல்ல விரும்புகிறேன். தமிழருடைய சங்ககால வாழ்வியலை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற நூல்தான் புறநானூறு. இந்த புறநானூரில் ஒரு பாடல் என்னை மிகவும் யோசிக்க வைத்திருக்கிறது. இந்த பாடலை உங்களுக்கு சொல்கிறேன். ஓர் இல் நெய்தல் கரங்க
ஓர் இல் ஈரும் தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிக பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். இந்த பாடல் என்ன சொல்கிறது? இப்பொழுது ஒற்றியூரையை வைத்துக் கொள்வோம். இந்த ஒற்றியூருக்கு ஒரு கவிஞன் வருகிறான், ஒரு வீதிக்குள்ளே நுழைகிறான். அந்த வீதியின் இரண்டு பக்கங்களிலும் வரிசையாக வீடுகள் இருக்கின்றன. இவன் முதலில் அடியெடுத்து வைத்தான். வலப்பக்கத்திலே உள்ள ஒரு வீட்டிலே இருந்து அழுகுரல் கேட்கிறது. யாருக்கோ என்ன நேர்ந்தாலும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை என்று அடுத்து நடக்கக்கூடியவன் கவிஞனாக இருக்க முடியாது. எனவே இந்த கவிஞனுடைய உள்ளத்தை அந்த ஒப்பாரி, அந்த ஓலம் வருத்துகிறது. ஏன் இங்கே அழுகுரல் கேட்கிறது என்பதை அறியும் ஆர்வத்தோடு மெல்ல எட்டி பார்க்கிறார். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. அந்த பிணத்தை சுற்றி உறவுகள் அழுது புலம்புவதை இவன் பார்க்கிறான். அவனால் தாழ முடியவில்லை. இங்கே ஒரு பிணம், அந்த பிணத்தை சுற்றி உறவுகள் அனைத்தும் பிரிவை தாங்க முடியாமல் அழுது அரற்றிக் கொண்டிருக்கின்றன. என்னடா இறைவன், இது ஒரு வாழ்வா என்று நினைத்தபடி மெல்ல நடக்கிறான். அவன் நடந்து சென்று அந்த வீதியின் கடைசி இடத்தை அடைகிற பொழுது இடப்பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டிலே இருந்து மங்கள ஓசை கேட்கிறது. மகிழ்ச்சி ததும்ப ஆரவாரமாக அங்கே ஒரு கூட்டம் எக்களிக்கிறது. இங்கே இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்று அறிவதற்காக எட்டி பார்க்கிறான். அங்கே மணவிழா நடக்கிறது. ஒரே வீதிதான். ஒரு வீதியில் ஒரு பக்கத்தில் ஒப்பாரி, அதே வீதியின் மறுபக்கத்தில் மங்கள முழவு ஒலி. இவன் யோசிக்கிறான். இப்பொழுது புறநானூற்று பாடலை புரட்டி பாருங்கள். ஊரில் நெய்தல் கரங்க, நெய்தல் பறை என்றாலே சாவு பறை என்றுதான் பொருள். எனவே நெய்தல் கரங்க, கரங்க ஒலிக்க, ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப. முழவு ஓசை ஒரு பக்கம், சாப்பறை ஒரு பக்கம், இரண்டும் ஒரே வீதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை நினைந்து பார்க்கிறான். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிக. இன்னொரு பக்கம் பார்த்தான். கணவனும் மனைவியும் அன்பினாலே கட்டுண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை இவன் பார்க்கிறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் விழி திருப்பினான். அந்த இடத்தில் என்றோ பிரிந்து சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு வாசலில் நின்றபடி விழிநீர் சிந்திக் கொண்டிருக்கிறாள் ஒருத்தி. எனவே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வருத்தம். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிக பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப. கண்ணீர் சிந்தியபடி ஒரு பக்கம். கோபம் வருகிறது கவிஞனுக்கு. என்னடா கடவுள், என்ன வாழ்க்கை! படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் என்று சபிக்கிறான். யார் இந்த கடவுள்? ஒரு பக்கம் இன்பமும் ஒரு பக்கம் துன்பமுமாக மாறி மாறி மனித இனத்தை ஆட்டி படைத்து அலைக்கழிக்கக்கூடிய இந்த கடவுள் யார்? படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். பண்புகட்ட பாவி என்கிறார். பண்புகட்ட பாவிதான் இந்த கடவுள் என்று சபிக்கிறான். சபித்த பிறகு சினம் கொஞ்சம் தணிகிறது. சினம் தணிந்த நிலையில் அவன் சிந்தனை மீண்டும் சுடர் விடுகிறது. அப்படி சுடர் விடுகிற பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. அந்த உண்மையை இறுதி 2 வரியில் வைத்தான். 2000 ஆண்டுகளுக்கு பின்னால். அதனால் தான் அதை உங்களிடம் நான் பேசுகிறேன்.
ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலால் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னாதம்மை உலகம், இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுதான். அதற்கு அடுத்த வரிதான் முக்கியம். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல் உணர்ந்தோரே. இந்த உலகம் துன்பமயமானதுதான், துன்பமயமானது இந்த உலகம், துன்பம் நிறைந்தது வாழ்க்கை என்று நீ நினைந்து மூலையில் முடங்கி விடாதே. முக்காடி போட்டு முகாரி ராகம் வாசிக்காதே. வாழ்க்கை என்றால் துன்பம் இருக்கும். கண்ணதாசன் பாடவில்லையா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இது ஒரு சாதாரண சினிமா பாட்டு, கண்ணதாசன் கொடுத்ததுதான். இங்கே இவன் என்ன சொல்கிறான், இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் துன்பமயமானதுதான். இந்த துன்பமயமான உலகத்தில் எப்படி இன்புற்று வாழ்வது என்று கண்டறிந்து வாழ்வதற்கு பெயர்தானடா வாழ்க்கை. இது துன்பம் நிறைந்த உலகம் என்று நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் எப்படி இன்பமாக வாழ்வது, அந்த சூத்திரத்தை கண்டறி, அந்த சூத்திரத்தை கண்டு அறி, அதன் மூலம் உன் சுகத்தை நீ அனுபவி. எனவே சோர்ந்து போவதற்கோ முடங்குவதற்கோ கிடைத்ததல்ல இந்த வாழ்வு. அதனால்தான் ஓஷோ மிக அழகாக ஒற்றை வரியில் சொல்வான், லைஃப் இஸ் a festival, you celebrate it என்கிறான். லைஃப் இஸ் a festival, வாழ்க்கை ஒரு உற்சவம், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், you celebrate it, கொண்டாடு, அழாதே, புலம்பாதே, முகாரியில் முடங்காதே, இயன்ற வரையில் வாழ்வை இனிமையாக்கப்பார். அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கவிஞன் நமக்கு போதனையாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். இந்த வாழ்வை இனிமையாக்கிக் கொள்வதற்கு நாம் முயன்று பார்க்க வேண்டும். அதனாலே தானே திருமூலன் சொன்னான், தானே தனக்கு பகைவனும் நண்பனும். எனக்கு பகைவன் யார்? நான் தான். எனக்கு நண்பன் யார்? நானே தான். எனவே என்னுடைய பகையாக இருப்பதும் என் உள்ளே இருக்கிற உணர்வு தான், என்னுடைய நண்பனாக இருப்பதும் என் உள்ளத்தில் ஊற்றெடுக்கக்கூடிய உணர்வு தான். இந்த வாழ்வை எப்படி மகோன்னதமாக மகத்துவம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வது, அந்த கேள்விக்கான பதிலைத்தான் இப்பொழுது உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மாநில கல்லூரியில் படித்த காலத்தில் காந்தியத்தை கையில் எடுத்தேன். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல் அந்த காந்தியத்தை நானும் தொடர்ந்து பயின்று கொண்டிருக்கிறேன். காந்தியம் என்பது ஒரு வரட்டு தத்துவம் இல்லை. காந்தியம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. அது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை நான் காந்தி சொன்ன இந்த அடிப்படையான 4 பண்புகளின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். அவர் சொல்கிறார், 4 செய்திகள் தான். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்கள் உள்ளுக்குள் கொண்டு போய் சேர்த்து விட்டால், சேர்த்ததை பிறகு மெல்ல மெல்ல சிந்திக்க தொடங்கிவிட்டால், சிந்தித்ததன்படி உங்கள் வாழ்வை நீங்கள் சமைக்க தொடங்கிவிட்டால், நிச்சயம் மனித வாழ்வு மகத்தானதாகத்தான் மலரும். காந்தி 4 செய்திகளை சொல்கிறார். இந்த 4 செய்திகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மெல்ல வரி வரியாகத்தான் உங்களிடம் போய் சேர வேண்டும் என்ற நினைப்போடு பேசுகிறேன். முதலில் அவர் சொல்வது, மனிதா, இந்த மண்ணில் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? நீங்கள் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த தொல்காப்பியத்தை பார்த்தால் கூட எல்லா உயிர்களும் எதை நோக்கி செல்கின்றன?
எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்கிறது தொல்காப்பிய சூத்திரம். சின்னஞ்சிறு புழுவிலே இருந்து மண்ணில் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் எதை நோக்கி செல்லுகின்றன? எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும். இன்பத்தை நோக்கித்தான் செல்கின்றன. இறைவா எனக்கு துன்பத்தை கொடு என்று யாரும் கேட்க மாட்டோம். எனவே வாழ்வில் நொடி நொடியாய் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஒரு புழுவிலே இருந்து ஆறறிவு படைத்த மனிதன் வரையில் யோசிக்கிறான். அதையே தான் அரிஸ்டாட்டில் சொன்னான், மனிதனுடைய வாழ்க்கை லட்சியமே இன்பத்தை நோக்கி நடப்பதுதான். எனவே இன்புறுவதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த இன்பத்தை எப்படி பெற முடியும்? காந்தி 4 சூத்திரங்களை சொன்னார் என்றேன். முதல் சூத்திரம், வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. லவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் என்மிட்டி. அன்பு மட்டும் நீங்கள் செய்ய தொடங்கிவிட்டால் நண்பர்களே, இன்பம் என்பது தானாகவே உங்கள் இதயம் முழுவதும் வியாபித்து. அதனாலேதான் செயின்ட் அகஸ்டின் என்கிற மிகப்பெரிய கிறித்துவ ஞானியை பார்த்து ஒருவன் கேட்டான், கர்த்தர் வழங்கி இருக்கக்கூடிய விவிலியத்தில் உள்ள அனைத்து செய்திகளினுடைய சாரம் முழுவதையும் ஒரு வரியில் நீங்கள் சொல்ல முடியுமா என்று. அவன் கேட்ட பொழுது உடனடியாக மெல்ல புன்முறுவல் பூத்தபடி அந்த செயின்ட் அகஸ்டின் என்கிற ஞானி சொன்னார், அன்பாயிரு. கர்த்தருடைய ஒரே செய்தி இதுதான், அன்பாயிரு. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், அன்போடிரு என்று சொல்லுவது வேறு, அன்பாயிரு என்று சொல்லுவது வேறு. நீ அன்போடு இரு என்றால் உன்னுள் எத்தனையோ பண்புகள் இருக்கும், அந்த பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கும். அது அன்போடு இருத்தல். அன்பாயிரு என்றால் வெள்ள பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் சுவைப்பது போல இந்த மனித வடிவத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் அன்பு மட்டுமே நிரம்பி ததும்பும். அன்பே வடிவாய் மனிதன் வாழ்வதுதான் வாழ்வினுடைய உண்மையான மகத்துவம். அன்பே வடிவாய் இருக்கு. வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. வெறுப்பு என்கிற நெருப்பு இதயத்தில் பற்றி படர்ந்தால் முதலில் அழிவது நாம் தான். நம் வெறுப்புக்கு ஆளானவன் இல்லை, வெறுப்பவன் முதலில் அழிகிறான், வெறுப்பவன் முதலில் எரிகிறான், வெறுப்பவன் முதலில் சாம்பலாகிறான். நீங்கள் எவனை வெறுத்தீர்களோ அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் சென்று சேரப் போவதில்லை உங்கள் வெறுப்பால். ஆனால் அத்தனை தவறான பாதிப்புகளுக்கும் உங்கள் உடல் முதலில் இரையாகிவிடும். நீங்களே யோசியுங்கள், மகிழ்ச்சியாக நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருந்து பாருங்கள். பார்க்கும் இடம் அனைத்தும் பரவசம் என்பதை தவிர எதுவும் கிடையாது. அதை உங்கள் இதயம் பெற வேண்டும் என்றால், உங்கள் ஆன்மா அடைய வேண்டும் என்றால், உங்கள் உயிர் அதற்குள்ளே உறைய வேண்டும் என்றால் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு என்ற ஒன்று எனக்குள்ளே இருந்து விட்டால், என் இதயம் முழுவதும் அன்பே நிரம்பி ததும்பினால் அங்கே வெறுப்புக்கு இடமேது. வெறுப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் பிளவு ஏது, பிணக்கு ஏது, பகைமை ஏது, பூசல் ஏது? எல்லாவற்றிலும் என்னை காண்பதும் எல்லாவற்றையும் என்னுள் காண்பதும் தானே ஆன்மீகம். நான் அதைத்தான் பல நேரங்களில் விளக்கமாக சொல்கிறேன். பல சொற்களுக்கு நமக்கு சரியான அர்த்தம் இல்லை, புரிதல் இல்லை. இப்பொழுது அம்மனம் என்று ஒரு சொல் இருக்கிறது, நிர்வாணம் என்று ஒரு சொல் இருக்கிறது. யாரையாவது நீங்கள் கேட்டால் அம்மனம் நிர்வாணம் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டு பாருங்கள். இரண்டும் ஒன்றுதான் என்பார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. நீங்களும் நானும் குளிக்கிற பொழுது ஆடையற்று இருந்தால் நாம் அம்மனமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு புத்தர் நிற்கிறார், ஆடையற்று நிற்கிறார். மகாவீரர் ஆடையற்று நிற்கிறார்.
எந்த இடத்தில் மகாவீரருடைய சிலையை பார்த்தாலும் புத்தருடைய சிலையை பார்த்தாலும் ஆடை மூடியவராக அவர் காட்சி தர மாட்டார். ஏன்? அவர் நிர்வாணமாக நிற்கிறார். நாம் அம்மனமாக நிற்கிறோம். புத்தரும் மகாவீரரும் நிர்வாணமாக நிற்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நண்பர்களே, நிர்வாணமாக இருப்பது அம்மனமாக இருப்பது இரண்டுக்கும் வேறுபாடு என்றால், அம்மனமாக இருப்பது ஆடையற்றிருப்பது, நிர்வாணமாக இருப்பது ஆசையற்று இருப்பது. ஆசை அற்ற நிலையிலேதான் உங்களுக்கு நிர்வாணம் சித்திக்கும். எனவே அவர்கள் ஆசையற்றவர்கள். நாம் ஆசை கடலிலேயே மூழ்கி 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 அலைக்கழிக்கப்படக்கூடியவர்கள். திருமூலர் 2 வரி சொல்கிறானே, நாம் இவற்றையெல்லாம் படிப்பதில்லை, நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அதுதான் பரிதாபம். இவ்வளவு அற்புதமான கூட்டத்தை நாங்கள் கூட்டி இருக்கிறோம், முடிந்த வரையில் விளம்பரம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்னும் பன்மடங்கு கூட்டம் வந்திருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது. நண்பர்களே, நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியதுதான், அந்த நூலகத்திற்குள்ளே பிள்ளைகளை கொண்டு போய் முதலில் படிக்க செய்யுங்கள். திருமந்திரம் இருக்கிறது. இப்பொழுது நான் சமீபத்தில் திருமந்திரத்திலே இருந்து, இப்பொழுது திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்கின்றன. 3000 பாடல்களையும் தமிழன் என்று திரும்ப பார்க்க போகிறான். பார்ப்பானா என்ன? புறநானூறு பற்றி பெருமையாக பேசுவார்கள். புறநானூரிலேயே பாடல் 267, பாடல் 268 இரண்டும் இல்லை. நான் அதை படித்துக் கொண்டே வருகிற பொழுது 267வது பாடல் இல்லை. அது என்னவாக இருக்கும்? 268வது பாடல் இல்லை. அதில் எந்த கருத்தை புலவன் சொல்லிவிட்டு போயிருப்பான்? என் மனம் அதை பார்த்து பதறுகிறது. ஆனால் இன்றைய தமிழ் சமூகம் 267, 268 என்று இல்லை, 400 பாடலும் இல்லாமற் போனாலும் இவனுக்கு எந்த கவலையும், சோற்று கவலையை தவிர வேறு என்ன கவலை இந்த மண்ணில்? யோசியுங்கள். நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுங்கள். நானும் ஆங்கிலம் கற்றவன் தான். ஆங்கிலம் கற்றுக் கொடுங்கள். ஆங்கிலம் கற்பதன் மூலம் அறிவு விரிவாகும், நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் வாழ்வியல் பண்பாடு சிறக்க வேண்டும் என்றால் உங்கள் தாய்மொழியாகிய தமிழை படித்தால் மட்டும்தான் நடக்கும். தமிழை படிக்காவிட்டால் உனக்கு பண்பாடே தெரியாது. பண்பாடற்ற கூட்டத்திற்கும் விலங்குகளுக்கும் வேற்றுமையே கிடையாது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம். திருமூலர் 2 அது மொத்தமே 4 வரி தானே. இதை 2 வரி பாருங்கள். இதை விட எவனாவது சுருக்கமாக ஒரு தத்துவத்தை சொல்ல முடியுமா? வாழ்வு சார்ந்து ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. ஆசை பெருகிக் கொண்டே போனால் நீங்கள் துன்பத்தின் மடியில்தான் படுத்து கிடக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆசை பெருக 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 அதனுடைய நிழலாக துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனந்தமாக வாழ்வது என்பது என்ன நண்பர்களே? இன்பமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது வேறு, ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது வேறு. அந்த நேரத்தில் ஒன்றை அனுபவிக்கிற பொழுது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, அதன் பெயர்தான் இன்பம். நான் மிகவும் சுவையான ஒரு உணவை எடுத்து உண்கிறேன். அந்த உண்ணுகிற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு இன்பத்தை தருகிறது. ஒன்றை துய்க்கும் போது கிடைப்பது எதுவோ அது இன்பம். துய்த்த பின்பு அந்த இன்பம் நிலைக்காது. எனக்கு பாசந்தி ரொம்பவும் பிடிக்கும் என்று பாசந்தியை எடுத்து சாப்பிட்டு 10 நாட்களுக்கு பிறகு பாசந்தியை சிந்திக்கிற பொழுது அந்த இன்பம் வந்து சேருமா என்ன? சேராது. எனவே இன்பம் என்பது துய்க்கும் போது உள்ளே வந்து துய்ப்பு முடிந்த அடுத்த கணமே காணாமல் போவது. ஆனந்தம் என்பது
வாழ்வு முழுவதும் உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருப்பது, உங்களை ஆண்டவனிடம் கொண்டு போய் சேர்ப்பது. ஏன் ஆண்டவனுக்கு சச்சிதானந்தம் என்று பெயர் வைத்தார்கள்? சத் சித் ஆனந்தம். சத்தென்றால் என்ன? உண்மை. உண்மை. மனிதர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதனாலேதான் பாரதி ஒரு இடத்தில் அழகாக சொல்வான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே, சாவு வந்து என்னை சேர்ந்தாலும் பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் என்கிறார். இந்த மண்ணிலேதான் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதங்கள் உபநிடதங்கள் உருவெடுத்தனவே. அவற்றில் ஒவ்வொரு வரியாக நீங்கள் பார்த்தால் ஒரே வரிதான் உங்கள் வாழ்வு முழுவதும் அதற்குள்ளே இருக்கும். சத்தியம் வத தர்மம் சர. இதை நீங்கள் நெஞ்சில் நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. சத்தியம் வத தர்மம் சர. வாயை திறந்தால் உண்மை பேசு. வாழ்வது என்று முடிவெடுத்தால் அறத்தின் பார்ப்பட்டு வாழ பழகு. அறம் சார்ந்து வாழ். இந்த இரண்டையும் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் எந்த துன்பமும் கிடையாது. வாழ்வு மகத்தானது. ஆண்டவன் நமக்களித்த அரும்பெரும் கொடையல்லவா இந்த வாழ்வு. தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களை பற்றி படிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இறைவனுடைய படைப்பில் எத்தனை உயிர்கள், எண்ணற்ற உயிர்கள், எண்ணற்ற உயிர்கள் இறைவனுடைய படைப்பில் நம் கண் முன்னாலே காட்சி தருகின்றன. நான் கேட்கிறேன், நாம் 6 அறிவு படைத்தவர்கள் என்று நம்மை நாமே ஆராதித்துக் கொள்கிறோமே, நம்மிலும் அறிவு தாழ்ந்த எந்த ஒரு பறவையாவது வயிற்று பசிக்கு இறை தேடுவதற்காக நாளும் வானில் பறந்து பறந்து திரிந்து திரிந்து இந்த உணவை தேடுவது என்ன வாழ்க்கை இது என்று ஒரு நாள் சலிப்புற்று ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கியதாக தகவல் உண்டா? கானகத்தில் ஒவ்வொரு நாளும் இங்கும் அங்குமாக ஓடி 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 அலைந்து திரிந்து எங்காவது ஒரு மான் கிடைக்குமா என்று கண்டெடுத்து அதை உண்டு புசிப்பதன் மூலம்தான் நம்முடைய வயிறு நிரம்பும் என்றால் இது என்ன வாழ்க்கை என்று சலித்து ஒரு சிங்கம் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் உண்டா? எந்த விலங்காவது தற்கொலை செய்து கொள்கிறதா? எந்த பறவையாவது தற்கொலை செய்து கொள்கிறதா? ஆனால் குரங்கு தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு பாடல் உண்டு. எனக்கு நேரம் இருந்தால் பின்னாலே சொல்கிறேன். அது ஒரு காரணம். அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். இப்பொழுது நான் இந்த இடத்துக்கு மீண்டும் வருகிறேன். அன்புதான் வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. எல்லா இடங்களிலும் நான் அன்பைத்தான் அதிகமாக பேசுகிறேன். நான் ஒரு அன்பின் உபாசகன். அன்பு இருக்கும் இடத்தில் துன்பம் இல்லை நண்பர்களே, அதுதான் முக்கியமானது. ஒரு சின்ன வெண்பா, வெண்பா என்றால் 3 அடி 4வது அடி 3/4 அடி தான் இருக்கும். பாரதி எழுதுகிறான், அந்த வெண்பாவை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதி சொல்கிறான், செய்க தவம். இந்த மண்ணில் பிறந்த மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு தவம் செய்யுங்கள் என்கிறார். பாரதி சொல்லுகிற தவம் என்பது என்ன? காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண் மூடி தனித்திருக்கும் தவமா பாரதி பேசுவது? இல்லை. நீங்களும் நானும் சகலரும் செய்யக்கூடிய தவத்தை தான் பாரதி பேசுகிறார். செய்க தவம். ஒரு முறை சொன்னால் இவன் கேட்க மாட்டானோ என்று நினைந்து மீண்டும் சொல்கிறான், செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். எதை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, நான் சொல்லும் தவத்தை செய்தால் நீ நிச்சயம் அடையலாம். செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை. அன்புதானடா ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய அரிய தவம். மனித உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்து பார்த்தவன் பாரதி.
எதை போட்டால் எது கிடைக்கும் என்று கருதித்தான் மனிதன் நடப்பான் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அந்த வெண்பாவின் ஈற்றடியில் அவன் சொல்கிறான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அன்பு இருந்தால் தானடா நீ இயல்பாக இன்பத்தை அனுபவிப்பாய். மகிழ்ச்சியை அடைவதற்குத்தானே மண்ணுக்கு வந்திருக்கிறாய். மகிழ்ச்சி தானே ஒவ்வொரு உயிரின் குறிக்கோள் என்று தொல்காப்பியம் பேசுகிறது, அரிஸ்டாட்டில் சொல்கிறான். அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கான வழி எது? வாழ்வை மகோன்னதமாக மாற்றக்கூடியது எது? வாழ்வை உற்சவமாக உருவாக்கக்கூடியது எது? எந்த பக்கம் திரும்பினாலும் வாழ்வே பரவசம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மை ஆளாக்குவது எது? அன்பு. அன்பு அன்பு ஒன்றுதான். அதனால் முதலில் மகாத்மா சொல்கிறார், வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. பாரதி ஒரு இடத்தில் இன்னும் அழகாக சொல்வான், நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்கிறார். பாடுபடல் வேண்டாம், ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டி. அன்புதானடா ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய தொழில் என்று பேசுகிறான் பாரதி. எனவே முதலில் நாம் அன்பாயிருக்க பழகுவோம். கிடைத்த இந்த வாழ்வு அற்புதமானது, நொடி நொடியாய் அனுபவிக்க வேண்டிய வாழ்வு. வேக வேக வேகமாக எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு செல்வதற்கல்ல வாழ்வு, நொடி நொடியாய் அனுபவிக்க வேண்டும். அது குறித்து புத்தர் பேசியதை எல்லாம் சென்ற கூட்டத்தில் நான் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன், ஆனால் அதை தவிர்க்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசினார்கள். அவர்கள் மிக நல்ல புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். நூலகத்திலும் நீங்கள் அது போன்ற புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும். ஜென் ஸ்டோரிஸ் என்பது மிக முக்கியம். ஜென் கதைகளை நீங்கள் நிரம்ப வாசிக்க வேண்டும். ஒரு கதை ஒரு 4 வரியில் இருக்கும், இதை 2 வரி இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 வரி இருக்கும். அவ்வளவுதான் அந்த ஜென் கதை. ஒவ்வொன்றுக்குள்ளும் உங்கள் வாழ்வு இருக்கும். எந்த வழியில் செல்வது என்ற உங்கள் தேடலுக்கு அங்கே விடை இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு புத்தகம் இருக்கிறது, 1 minute nonsense என்று ஒரு புத்தகம், 1 நிமிட அபத்தம். நான் சோர்வுற்ற நேரத்தில் எல்லாம் அதை திரும்ப திரும்ப வாசிப்பேன். ஒவ்வொன்றும் ரொம்ப சுகமாக இருக்கும். அந்த 1 நிமிட அபத்தம் ஒரு இடத்தை சொல்கிறேன். ஒரு பேருந்து நிலையம், பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அங்கேதான் ஒரு 10 நிமிடம் நிற்கும். அந்த இடத்தில் ஏராளமான விடுதிகள் இருக்கின்றன. அந்த விடுதிகளில் அவர்கள் உண்ணலாம். உண்பதற்காக, பசியாறுவதற்காக 10 நிமிடம் எந்த பேருந்தாக இருந்தாலும் அங்கே வந்து நிற்கும். 10 நிமிடத்தில் புறப்பட்டு விடும். அது போன்று ஒரு பேருந்து அங்கே வந்து நின்றது. அப்படி அந்த பேருந்து வந்து நின்றதும் அதிலிருந்து எல்லாரும் இறங்கினார்கள். ஒவ்வொரு கடைக்கும் சென்றார். ஒருவன் தன் கண்ணெதிரில் கண்ட ஒரு கடையை பார்த்து அங்கே வந்து உட்கார்ந்தான். அவன் பார்க்கிறான், அங்கே விதவிதமான சூப்புகள் கொதித்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தால் மணக்க மணக்க கறி சோறு அங்கே சமைக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு பார்த்ததுமே நாவில் எச்சில் ஊறுகிறது. இவன் மெல்ல கேட்டான், கொஞ்சம் கறி சோறு எனக்கு கொடுங்கள். அந்த கடைக்காரர் அவனை பார்த்து சொன்னார், அந்த பேருந்திலிருந்து நீங்கள் வந்தீரா? ஆமாம். அப்படி என்றால் உங்களுக்கு கிடையாது. இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி போகட்டும், இந்த சூப்பாவது கொடுங்கள் என்றான். மறுபடியும் கடைக்காரன் சொன்னான், அந்த பேருந்திலிருந்து வந்தீர்களா? ஆமாம். உங்களுக்கு சூப்பும் கிடையாது. என்னையா சொல்கிறாய்? பசிக்கிறதே. பசிக்கிறதா? வேண்டுமானால் ரொட்டி தருகிறேன், பிஸ்கட் தருகிறேன், எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஏன் கரிசோறு தான் வைத்திருக்கிறாயே, சூப்பு வைத்திருக்கிறாயே, கொடுக்க கூடாதா? மற்றவர்கள்
மகிழ்ச்சியோடு சுவைத்து ருசித்து கவலமாக உண்ண வேண்டும் என்பதற்காகவே பார்த்து பார்த்து கரிசோறு சமைப்பவன் நான். பருகும் பொழுதே, ஒவ்வொரு நொடி பருகுகிற பொழுதும் உங்கள் உள்ளம் முழுவதும் இன்பமடைய வேண்டும் என்பதற்காகவே யோசித்து யோசித்து பல்வேறு பொருள்களை கலந்து சூப்பு தயாரிப்பவன் நான். ஆனால் அந்த பேருந்து 10 நிமிடம் தான் இருக்கும். எனக்கு தெரியும். 10 நிமிடத்தில் அந்த பேருந்தை பிடிப்பதற்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேகமாக சாப்பிட்டு விட்டு செல்வீர்கள். சூப்பை வேகமாக குடித்து விட்டு செல்வீர்கள். வேகமாக சாப்பிடுபவனுக்கு அந்த கரிசோரினுடைய மனம் தெரியுமா? வேகமாக பருகக்கூடியவனுக்கு இந்த சூப்பினுடைய சுகம் தெரியுமா? எனவே உட்கார்ந்து நேரம் பற்றி கவலைப்படாமல் நொடி நொடியாய் அதை பருகுகிற, அதை உண்ணுகிற மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த விடுதியை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதாக அந்த கதை. கொஞ்சம் யோசியுங்கள். நீங்களும் நானும் அப்படியா இருக்கிறோம்? உண்ணும் போதும் வேகம்தான், பருகும் போதும் வேகம்தான், வாழ்வு முழுவதும் வேகம்தான். வேகமாக வாழ்ந்து விட்டு போவதற்கு இந்த மண்ணுக்கு நாம் வரவில்லை. நொடி நொடியாய் இந்த வாழ்வை நாம் ரசிக்க வேண்டும். இந்த வாழ்வின் உன்னதங்களை நொடி நொடியாய் ருசிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் மயானத்தை நோக்கித்தான் நம்மை வாழ்க்கை இழுக்கிறது. இந்த நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் இடையில் நான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு வேண்டும். அப்படி என்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதென்றால் இன்பமாக வாழ வேண்டும். இன்பமாக வாழ்வதென்றால் அன்பாக வாழ வேண்டும். எனவே வெறுப்புக்கு மாற்றாக அன்பு முதல் செய்தி காந்தி சொன்னது. இரண்டாவது செய்தியை பாருங்கள். போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு என்கிறார் காந்தி. கோஆபரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிஷன். இதை பள்ளி பிள்ளைகளும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு என்கிறார். நண்பர்களே, போட்டி என்ற ஒன்று எங்கே வருகிறதோ அங்கே பொறாமை என்ற ஒன்று உடனடியாக வந்து சேரும். போட்டியாளனாக ஒருவனை நான் கருதுகிற பொழுது அவன் என்னிலும் உயரமாக செல்வதை நான் ஏற்றுக்கொள்வேனா? என்னை விட அறிவில் சிறந்த, என்னை விட செல்வத்தில் சிறந்த, என்னை விட வாழ்வை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற பொழுதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நான் அவனை போட்டியாளனாக பார்க்கிறேன். நீ எந்த ஒரு மனிதனை போட்டியாளனாக பார்க்கிறாயோ அந்த நேரத்திலேயே உனக்குள் பொறாமை வந்து விடுகிறது. பொறாமை கனன்று எரியக்கூடிய இதயத்தில் மகிழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. உள்ளுக்குள்ளே உருவெடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த பொறாமை கனன்று எரிகிறதே, அதுவே கரித்து சாம்பலாக்கி விடும். ஆனால் ஒத்துழைப்பு என்பதுதான் முக்கியம். நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன், அங்கே ஒரு கடை இருக்கிறது. நான் வைத்திருப்பதும் துணி கடைதான், அவர் வைத்திருப்பதும் துணி கடைதான். என்னிடம் ஒருவர் வருகிறார். அவர் கேட்கக்கூடிய துணி என்னிடம் இல்லை. ஐயா, வேறு துணிகள் இருக்கின்றன பார்க்கிறீர்களா? இல்லை, எனக்கு அந்த துணி தான் வேண்டும். அப்படியா? இந்த துணி பக்கத்து கடையில் கிடைக்கும், நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளலாம், அவரிடம் இருக்கிறது, ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் அவரை வழிநடத்துகிறேன், ஆற்றுப்படுத்துகிறேன். அவரிடம் இல்லாத ஒன்று என்னிடம் இருந்தால் அவர் என்னிடம் ஆற்றுப்படுத்துகிறார். அவருக்கும் எனக்கும் இடையே நிலவுவது போட்டி அல்ல, ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பினால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் வியாபாரமும் செழிக்கிறது, அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவரும் செழிக்கிறார். இதில் யாரும் வீழ்ந்துபடவில்லை. ஒருவனை வீழ்த்தி இன்னொருவன் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எனவே போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கிறார்கள். தீ பற்றி எரிகிறது, தீயிலே சிக்கிக் கொள்கிறார்கள். ஒருவனுக்கு நன்றாக பார்க்க தெரியும், ஆனால் அவனால் நடக்க முடியாது. அவன் கால் ஊனமுற்றவன், ஆனால்
பார்க்க முடியும். இன்னொருவனுக்கு பார்க்க முடியாது, ஆனால் திடமாக நடக்கக்கூடிய வலிமையான கால்கள் உண்டவனுக்கு. இவன் அவனோடும் அவன் இவனோடும் போட்டி என்று இருந்தால் 2 பேருமே அந்த தீயில் எரிந்து கரிந்து சாம்பலாக வேண்டியதுதான். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? பார்வை உள்ளவன் ஊனமுற்றவனாக இருக்கிறான். ஆனால் நன்றாக நடக்கும் வலிமை உள்ளவன் பார்வையற்றவனாக இருக்கிறான். இந்த பார்வை உள்ளவன் சொல்கிறான், நண்பனே, உன்னால் நடக்க முடியும் இல்லையா? ஆமா. பார்க்க முடியாது? ஆமா. என்னால் பார்க்க முடியும், நடக்க முடியாது. தீ பற்றி எரிகிறது. இதிலிருந்து நாம் தப்பி வெளியே செல்ல வேண்டும். இதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு. சொல் என்கிறான் அவன். ஒன்றுமில்லை, என்னை உன் தோளில் சுமந்து கொள். உன் தோளில் நான் அமர்ந்து கொள்கிறேன். உனக்கு நடக்க முடியும், என்னால் பார்க்க முடியும். உன் தோளில் நான் அமர்ந்து, இந்த இடத்தில் தீப்பற்றுகிறது, அந்த பக்கம் செல்லாதே, இங்கே இன்னும் தீப்பற்றவில்லை, இந்த பக்கம் வா என்று வழிநடத்த என்னால் முடியும். எனவே உன் தோளில் நான் ஏறி அமர்ந்து உனக்கு இல்லாத பார்வையை நான் பெற்று வழிகாட்டுகிற பொழுது இருவருமே தப்பிவிடலாம். என்ன சொல்கிறாய் நீ என்கிறான். அந்த ஒத்துழைப்பு நடக்கிற பொழுது இருவருமே உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். எனவே இது ஒன்றுமில்லை, இதில் பிரச்சனை. போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு என்பதுதான் வேண்டும். ஒத்துழைப்புக்கும் என்ன வேண்டும்? அன்புதான் வேண்டும். எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருப்பது அன்புதான். அதைத்தான் முதலிலேயே காந்தி வைத்து விடுகிறார். மூன்றாவதாக நீங்கள் பாருங்கள், சுயநலத்திற்கு மாற்றாக தியாகம். நண்பர்களே, இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே தன்னலம் துறந்த மனிதர்களால் மட்டும்தான். இப்பொழுது ஒரு சுப்பிரமணி தன் குடும்பத்தை பற்றியே சிந்தித்து தன்னுடைய நேரம் முழுவதையும் அதற்காக மட்டுமே செலவழித்தால் இந்த மண்ணில் அவர் நினைத்த எந்த ஒன்றையும் சாதித்து விட்டு செல்ல முடியாது. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய நேரத்தை மண்ணுக்காக, மண்ணின் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கிற பொழுது, இப்பொழுது ஜிவிஆர் அவர்களை மனித நேயர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் ஒரு 50 ஆண்டு காலமாக ஜிவிஆரை பார்க்கிறேன். என் இளம் பருவம் தொட்டு காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் தொட்டு நான் பார்க்கிறேன். இந்த பகுதியை கடந்து செல்லுகிற பொழுது ஜிவிஆரை மறந்துவிட்டு யாரும் கடந்து செல்ல முடியாது. காரணம், ஒவ்வொன்றிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அதே போன்றுதான் துரைராஜ் அவர்கள், மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அடுத்தவனுக்காக வாழ பழகுவது என்றால் கொஞ்சம் அன்பு சார்ந்தவனாக இருக்க வேண்டும். தன்னலம் துறக்க வேண்டும். சுயநலத்தில் சுருங்கிவிடக் கூடாது. சுயநலத்திற்கு மாற்றாக தியாகம். நான்காவதாக அவர் சொல்வதுதான் முக்கியம். ஆனால் இன்றைக்கு இருப்பது கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர், சைத்தானின் நாகரீகம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. கலாச்சார சீரழிவை நம் கண் முன்னாலே கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கு பாழ்பட்டு படுகுழியில் வீழ்ந்து விடுமோ என்கிற பதற்றம் நமக்கு இருக்கிறது. பெண் பிள்ளைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியவில்லை. சின்னஞ்சிறு பையன்களை நம்பி அனுப்ப முடியவில்லை. இன்றைக்கு வெறும் டாஸ்மாக் மட்டுமல்ல, போதை கலாச்சாரம் வெவ்வேறு வடிவங்களில் வந்து நம்முடைய இளம் தலைமுறையை முற்றுகையிட்டு விட்டது. ஒரு சின்ன ஸ்டாம்ப் மாதிரி இருக்கிறது, அதை எடுத்து அவன் வாயில் தடவினால் அவன் எங்கோ சென்று விடுகிறான் போதைக்கு உட்பட்டு. ஒவ்வொரு பள்ளியின் வாசலிலும் மனச்சான்றே இல்லாத பணத்தை மட்டுமே வாழ்வில் குவிக்க வேண்டும் என்கிற வெறி பிடித்த ஒரு கூட்டம் ஒவ்வொரு பள்ளி வாசலிலும், ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் அதை கொண்டு போய் திணிக்கிறது. தெருவில் நடந்தால் திரும்புகிற பக்கமெல்லாம் டாஸ்மாக் இழுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எத்தனை கொலைகள் நடக்கின்றன, நடக்கக்கூடிய கொலைகளுக்கான அடிப்படை என்ன என்று நீங்கள் தேடி பார்த்தால் அது மதுவிலே இருந்து மற்ற போதை விவகாரங்கள் வரைதான் இருக்கும். பண்பாடு சீரழிகிறது. இந்த பண்பாட்டு சீரழிவில் இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்றால் காந்தியம் சொல்வதைத்தான் கையில் எடுக்க வேண்டும். நான்காவதாக அவர் சொல்கிறார், வாழ்க்கை தரத்திற்கு பதிலாக வாழ்வியல் தரம் நமக்கு வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிந்திருக்காது. என்னிடம் 4 கார்கள் இருக்கின்றன.
நிறைய தோட்டங்கள் இருக்கின்றன, மாட மாளிகை இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. அப்படி என்றால் என் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் வீட்டிற்குள்ளே எப்பொழுதும் பூசல், பிணக்கு, போராட்டம் தான், அமைதியற்ற ஒரு சூழல். உறவுகளுக்கு இடையே எந்த விதமான இணக்கமும் இல்லை. எல்லாம் இருக்கிறது, நீங்கள் பல பேர் சொல்ல கேட்கலாம், எல்லாம் இருக்கிறது, ஆனால் அமைதி மட்டும்தான் எனக்கு இல்லை. காரணம், உன்னிடம் இருப்பது வாழ்க்கை தரம், ஆனால் எது உன்னிடம் வேண்டும்? வாழ்வியல் தரம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்பது வேறு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது வேறு. வாழ்வியல் தரம். கூரையின் கீழே கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து அன்பு சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் அங்கேதான் உண்மையில் வாழ்க்கை நடக்கிறது. நீங்கள் கலித்தொகையை பிரித்து பார்த்தால் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்வதற்கான அந்த 2 வரி தான், எல்லாம் 2 வரி தான். ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. இருப்பது ஒரே ஒரு ஆடைதான், ஆனால் மானம் மறைக்க வேண்டியவர்கள் இருவர், கணவனும் மனைவியும். கணவனுக்கென்று ஒரு ஆடை, மனைவிக்கென்று ஒரு ஆடை வாங்குவதற்கு கூட பொருளாதார வசதி இல்லை. வசதி இல்லை என்பதற்காக புலம்பவில்லை அவர்கள். ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. தமிழ் எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்கள். ஒரு ஆடைதான், அதை 2ஆக கிழித்து இருவரும் கட்டக்கூடிய நிலைதான், ஆனாலும் வாழ்க்கை அற்புதமாக நடக்கிறது. காரணம், ஒன்றினார் வாழ்க்கை, மனம் ஒன்றிய வாழ்க்கை. அதுதான் வாழ்வியல் தரம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நான் ஒரு குரங்கு தற்கொலை செய்து கொள்ளுகிற கதையை பிறகு சொல்வதாக சொன்னேன். வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் சென்று குடும்ப வழக்குகள் நடக்கக்கூடிய இடத்தில் பாருங்கள், எவ்வளவு கும்பல். பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, ஒருவர் இன்னொருவருக்காக விட்டு கொடுக்கும் எண்ணமே இல்லை. என் சுகத்தை எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அதற்கு மாறாக உன் உறவை வெட்டி கொள்ளவும் தயார் என்றுதான் அங்கே போய் நிற்கிறார்கள். விவாகரத்து செய்து கொள்வது என்பதற்கு ஒரு காரணமும் இப்பொழுது இல்லை. நண்பர்களே, ஒரு கணவன் மனைவியாக அவர்கள் கட்டுண்ட நிலையில் பிள்ளை பெறாத சூழலில் கூட விவாகரத்து என்று ஒன்று வேண்டும் என்று போனால் அதை கூட நாம் மன்னித்து விடலாம். ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய சூழலிலேயே இருவரும் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்து வழக்கு மன்றத்தில் போய் நிற்கக்கூடியது வாழ்க்கையா? ஒரு குரங்கு சங்க இலக்கியத்தில் சொல்கிறேன், வியந்து வியந்து நான் படித்திருக்கிறேன். கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி. கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி. கரிய கண்களை உடையது தாக்கலை, கலை என்றால் ஆண் குரங்கு, தாவுகின்ற ஆண் குரங்கு. ஏனென்றால் குரங்கு ஒரு இடத்தில் நிற்காது. கரிய கண்களை உடைய தாவுகின்ற அந்த ஆண் குரங்கு பெரும் பிரிதுற்றன இறந்துபட்டது. ஆண் குரங்கு இறந்து விட்டது, கணவனை இழந்து விட்டது பெண் குரங்கு. உடனே பெண் குரங்கு என்ன செய்கிறது? கைமை உய்யா காமர் மந்தி. கைமை கோலம் பூணவில்லை, அது விதவையாக விரும்பவில்லை. ஆண் குரங்கை பறிகொடுத்த நிலையில் ஒரு நொடி கூட வாழ அந்த குரங்குக்கு ஆர்வம் இல்லை. அந்த ஆண் குரங்கோடு சேர்ந்து தானும் சாக வேண்டும் என்றுதான் யோசிக்கிறது. ஆனால் அந்த யோசனைக்கு தடையாக இருப்பது அந்த குரங்கு பெற்றெடுத்த குட்டி. இந்த குட்டி இருக்கிறதே, என்னுடைய ஆண் குரங்கு இறப்பை தழுவிவிட்ட பிறகு அதனோடு சேர்ந்து நானும் இறக்கலாம் என்று பார்த்தால் இது சின்னஞ்சிறு குட்டியாக இருக்கிறதே. ஒரு கிளை விட்டு இன்னொரு கிளை தாவக்கூடிய அளவுக்கு இது ஆற்றலை பெறவில்லையே. தன்னுடைய உணவை தானாக தேடிக்கொள்ளக்கூடிய சூழல் இதற்கு இன்னும் வரவில்லையே என்று நினைக்கிறது.
கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன கைமை உய்யா காமர் மந்தி வன்பர கல்லா வன்பர கிளை முதல் சேர்த்தி ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும். இந்த குரங்கு குட்டியை விட்டுவிட்டு எப்படி போவது? எனவே அந்த குட்டி குரங்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உறவுகளிடம் வந்து நிற்கிறது. என்னுடைய கணவன் கண்மூடிய பிறகு நான் இந்த மண்ணில் ஒரு நொடியும் வாழ விரும்பவில்லை. ஆனாலும் என் குழந்தை குட்டி குரங்கு இது எப்படி இருக்கும்? இது கிளை விட்டு கிளை தாவும் ஆற்றலை பெறுகிற வரையில் என் உறவுகளே, நீங்கள் இந்த குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று அடைக்கலமாக கொடுத்துவிட்டு மலை உச்சி ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும். மலை உச்சிக்கு போய் நின்று அங்கிருந்து கீழே விழுந்து சாவை தழுவிக் கொள்கிறது என்கிறார். ஒரு குரங்குக்கு இருக்கிற புத்தி கூட இங்கே இருக்கக்கூடிய இன்றைய மக்களுக்கு இல்லையே. எதற்கெடுத்தாலும் விவாகரத்து என்று செல்லக்கூடிய அளவுக்கு நாம் மாறிவிட்டோமே. இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும். நான் பேசுவது என்றால் இன்னும் ஏராளமாக பேசலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் இது கதை அல்ல. நான் முதலில் புறநானூற்று புதைகள் என்ற ஒரு தலைப்பில் நிறைய புறநானூற்று பாடல்களை மையமாக வைத்து செய்திகளை சேர்க்க விரும்புகிறேன் என்று குமரையாவிடம் சொன்னேன். காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் என் இதயத்திற்கு நெருக்கமான இனிய நண்பருமான குமரையாவிடம் சொன்னேன். அவர் தொடர்பு கொண்ட பிறகு என்னிடம் சொன்னார், அது நீங்கள் யார் சொன்னீர்கள் எனக்கு தெரியவில்லை, அவ்வளவு கனமான செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் எளிமையாக நீங்கள் ஒரு தலைப்பு கொடுங்கள் என்று சொன்னதனால்தான் இந்த தலைப்பு மாற்றப்பட்டது. ஆனால் என்னுடைய ஆசை, நீங்கள் செந்தமிழ் என்று பேசுகிறீர்கள், பைந்தமிழ் என்று பரவசப்படுகிறீர்கள், உயர்வழி செம்மொழி என்று உரக்க கூவுகிறீர்கள். ஆனால் இந்த செம்மொழியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் எப்படியெல்லாம் சிந்தித்தான் என்பதை நீங்கள் ஏன் திரும்பி பார்க்க மறுக்கிறீர்கள்? அதில் என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு சென் கதை தான் சொல்லுகிறேன். இது ஒரு சாதாரண கதை அல்ல. குறிப்பாக இங்கே வந்திருக்கிற இளம் பிள்ளைகள் அனைவரும் இதயத்தில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கும் சொல்லு, எல்லாமே இந்த ஒரு கதையில் அடக்கம். ஒரு சென் இருந்தார். ஏற்கனவே சென்ற கூட்டத்திலும் இந்த சென் ஜெயின் இவர்களெல்லாம் மையமாக வைத்துத்தான் நான் அந்த வாழ்க்கை என்னும் ஜீவரசத்தை பேசினேன். இப்பொழுது அந்த கதையை நான் சொல்ல போவதில்லை. ஒரு சென், சென் என்றால் யார்? வாழ்வை இயல்பாக கடந்து செல்லக்கூடிய உள்ளம் உடையவன் எவனோ அவன்தான் சென். வாழ்வு வருகிறது, என்னை நோக்கி இன்பமா, என்னை நோக்கி துன்பமா, எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போகக்கூடிய உள்ளம் இருந்தால் நான் ஒரு சென் ஆகி விடுவேன். அப்படி ஒரு உலக புகழ் பெற்ற சென் இருந்தார். 2 பேர் அவர்களும் சென்னாக வேண்டும் என்று விரும்பினார்கள். 2 நண்பர்கள். அவர்கள் இந்த சென்னை வந்து சந்தித்தார்கள். அப்பொழுது சென் சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் வந்து, சென், உங்களிடம் ஞானத்தை பெறுவதற்காக, நாங்களும் உங்களைப் போல் சென்னாக மாறுவதற்காக ஆசைப்படுகிறோம். எங்களை நீங்கள் அன்பு கூர்ந்து சீடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டார்கள். உடனே சென் அந்த பிள்ளைகளை பார்த்து, வளர்ந்த பிள்ளைகள் தான், பெரியவர்கள் தான், அவர்களை பார்த்து சொல்கிறார், எத்தனையோ சென்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணில், அவர்களையெல்லாம் விட்டு விட்டு என்னிடம் வந்து நிற்கிறீர்களே ஏன்? அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றார். உடனே 2 பேரும் ஒரே குரலில் சொன்னார்கள், எத்தனை சென்கள் இருந்தாலும் சென்களிலேயே உச்சம் தொட்ட உன்னதமான மனிதர், அற்புதமான ஞானி நீங்கள் தான் என்று அனைவருமே சொல்கிறார்கள். அதனால் தான் உங்களிடம் வந்து. அப்படி சென் இல்லையா? ஆமா. அப்படி என்றால் என்னிடம் வந்து பயிலக்கூடியவர்களும் சிறந்த மாணவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நான் ஆசைப்படுவது தவறா என்று கேட்டார். இல்லை, தவறில்லை.
அப்படி என்றால் நீங்கள் என்னிடம் பயிலக்கூடிய அளவுக்கு சிறந்த மாணவர்களா என்று நான் சோதித்து பார்க்கலாமா? அப்பொழுதே இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் இதயம் நடுங்கியது. எவ்வளவு கடுமையான சோதனை வைக்கப் போகிறாரோ என்று. செய்யுங்கள் என்று உடனே பக்கத்திலே இருந்த ஒரு தகர குவளையில் விதைகளை வைத்திருந்தார். ஒரு விதையை எடுத்து ஒருவனிடம் கொடுத்தார், இன்னொரு விதையை எடுத்து இன்னொருவனிடம் கொடுத்தார். ஒரே தரமுள்ள ஒரே வீரியம் உள்ள விதைகளைத்தான் உனக்கும் வழங்கியிருக்கிறேன், உனக்கும் வழங்கியிருக்கிறேன். 6 மாத காலம் உங்களுக்கு நான் அவகாசம் கொடுக்கிறேன். 6 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த விதையை விதைத்து செடியாக்கி பூத்த நிலையில் எத்தனை பூக்கள் பூத்து சிரிக்கின்றனவோ அத்தனை பூக்களையும் எடுத்துக்கொண்டு என் முன்னாலே வந்து நில்லுங்கள். அதற்கு பிறகு உங்களை சீடர்களாக ஏற்பது குறித்து நான் யோசிக்கிறேன் என்றார். இவ்வளவுதானா சோதனை? உடனே 2 பேரும் ஆளுக்கு ஒரு விதையை வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். 6 மாதம் முடிந்தது. கதையை நன்றாக கேட்க வேண்டும். 6 மாதம் முடிந்தது. 2 பேரும் வந்து நின்றார். இந்த ஜென் இந்த 2 பேரையும் பார்க்கிறார். ஒருவன் கையில் ஒரே ஒரு பூவை வைத்துக் கொண்டு நிற்கிறான். இன்னொருவன் கூடை நிறைய பூக்களை சுமந்து கொண்டு நிற்கிறான். இந்த இருவரையும் ஜென் மாறி மாறி பார்த்தார். இந்த ஒரு பூவை மட்டும் வைத்திருப்பவனை பார்த்து கொண்டே ஜென் சிரித்துக் கொண்டு சொல்கிறார், மகனே, நான் கொடுத்த விதையில் இந்த ஒரு பூதானா பூத்தது? உடனே அவன் சொல்ல தொடங்கிவிட்டான், நான் யாரே? நீங்கள் கொடுத்தீர்களே விதை, வீட்டிற்கு கொண்டு போய் பார்த்தேன், விதையே பழுது. விதை அவ்வளவு வீரியமாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீர்களே என்பதற்காக என் வீட்டு தோட்டத்தில் போய் அந்த மண்ணை கிளறி உள்ளே வைக்க போனேனா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மண்ணில் ஈரமே இல்லை. அது வறண்டு உலர்ந்து கிடக்கிற மண். இருந்தாலும் முயன்று பார்ப்போம் என்று அந்த மண்ணை தோண்டி நான் வைத்தேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றினேன். அது மெல்ல நிலத்திற்கு மேலே முகம் காட்டியது. சரி, இது நன்றாக வளர வேண்டுமே என்று நானும் முயன்று முயன்று பார்க்கிறேன். அது ஒன்றும் பெரிதாக வளரவில்லை. ஏன் என்று பார்த்தால், நான் வைத்த இடத்திற்கு மேலே ஒரு பெரிய மரம் கிளை பரப்பி நிழலை தந்து கொண்டிருக்கிறது. சூரிய வெளிச்சத்தை அது தடுத்து விட்டது. வெளிச்சம் சரியாக படாத காரணத்தினால் இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பூதான் கொடுத்தது. அப்படியா? சரி, இப்படி புரிந்து கொண்டீர்களா நீங்கள் அவன் சொன்னதையெல்லாம்? சரி, இவனை பார்த்தார். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கூடை நிறைய பூக்கள்? எங்காவது கடையில் போய் வாங்கி விட்டு வந்தாயா? இல்லை ஐயா, நீங்கள் கொடுத்த ஒரு விதையிலேதான் இவ்வளவு பூக்களும் பூத்தன. இன்னும் கூட ஒரு கூடை பூக்கள் இருக்கின்றன. அந்த செடியில் சிரிக்கக்கூடிய பூக்கள் அனைத்தையும் மேலும் பறித்தால் இன்னும் ஒரு கூடை தேரும். ஆனாலும் இந்த ஒரு கூடை போதும் என்றுதான் அவற்றை விட்டு விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? அப்படி என்ன உன்னுடைய விதையில் மட்டும் செடி வளர்ந்து இவ்வளவு பூக்களை கொடுத்திருக்கிறதே, என்ன காரணம், என்ன செய்தாய் என்று கேட்டார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுதான் இந்த வாழ்வை உன்னதமாக்கும் வழி. மனித வாழ்வின் மகத்துவம் அடைய வேண்டுமென்றால் இப்பொழுது சொல்கிறேன். அவன் சொன்னான், ஞானி யாரே, என்னுடைய ஒரே இலக்கு, என்னுடைய ஒரே குறிக்கோள், என்னுடைய ஒரே ஆசை எல்லாம் உங்களிடம் சீடனாக இருப்பது ஒன்றுதான். உங்களிடம் நான் சீடனாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கனவு நனவாக வேண்டும் என்றால் அதற்கு இந்த விதைதான் அடித்தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த விதையை வைத்துக் கொண்டுதான் நான் உங்களிடம் வந்து சேர முடியும். என் கனவை நனவாக்குவதற்கான விதை இது என்பதனால் இந்த விதையை நான் நெஞ்சம் முழுவதும் நேசிக்க தொடங்கினேன். விதையை நான் என்ன செய்தேன்? நேசித்தேன். நேசித்து நேசித்து இந்த விதையை கொண்டு போய் மண்ணை கிளறி உள்ளே வைக்கிற பொழுது நான் மண்ணுக்கு நன்றி சொன்னேன். இந்த மண்தான் இந்த விதையை செடியாக்க வேண்டும். செடி பூ பூக்க வேண்டும் என்றால் இந்த மண் உதவ வேண்டும்.
எனவே எனக்கு உதவியாக, என் கனவை நனவாக்குவதற்கு உதவியாக இந்த மண்தான் இருக்க போகிறது என்று, மண்ணே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் மண்ணுக்கு நன்றி சொன்னேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் விதையை நேசித்தேன். இரண்டாவது, மண்ணுக்கு நன்றி சொன்னேன். செடி வளரத் தொடங்கியது. அது வளருகிற பொழுது நீ பூக்கக்கூடிய பூக்களை கொண்டு போய் சேர்த்துத்தான் என் கனவை நனவாக்கி கொண்டு நான் அந்த ஞானியிடம் சீடனாக முடியும். அதனால் செடியே நீ வாழ்க, செடியே நீ வளர்க, வாழ்க வளர்க வாழ்க வளர்க என்று ஒவ்வொரு நாளும் வாழ்த்தி கொண்டே இருந்தேன். அது பூ பூவாய் பூத்து சிரித்து விட்டதையா என்றார். இதையும் கேட்டார், அதையும் கேட்டார். இப்பொழுதுதான் அந்த கதையினுடைய கிளைமாக்ஸ். உடனே ஞானியார் சொன்னார், தம்பி, உன்னை இந்த இடத்தில் நான் வைத்துக்கொண்டு ஞானம் போதிப்பதற்கு எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. காரணம், நீ ஒரு பூவோடு வந்து நின்றாய். அவனுக்கு கொடுத்தது போல்தான் உனக்கும் விதையை கொடுத்தேன். நீ என்ன தொடக்கம் தொட்டு என்ன சொன்னாய்? விதை பழுது என்றாய். தோட்டத்தில் மண்ணு உலர்ந்து ஈரமே இல்லை என்றாய். அதற்கு பிறகு மேலே இருக்கிற ஒளியை வரவிடாமல் மரம் தடுத்து விட்டது என்று. எப்பொழுதும் உன்னுடைய குறையை மூடி மறைக்க அடுத்தவர் மீது நீ பழிதூற்றுவது என்று தொடங்கிவிட்டால் நீ குணக்கேடு உள்ளவன். குணக்கேடு உள்ளவனிடம் ஞானம் ஒருபோதும் இறக்குமதி ஆகாது. போய்வா. எந்த நல்ல பண்பும் உனக்கு இல்லை. நீ செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் அடுத்தவரிடம் தூக்கி வீசி எறிகிறாய். போய் வா. இவன் ஆசையோடு பார்க்கிறான், நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று. இந்த பையன் இந்த இளைஞனை திரும்பி பார்த்தார். நண்பனே, உனக்கும் இந்த இடத்தில் நான் பாடம் சொல்ல ஒன்றுமில்லை, நீயும் போய் வா என்றார். அவனுக்கு புரியவில்லை. ஐயா, நான் கூடை நிறைய பூக்களை சுமந்து கொண்டு வந்தேனே, என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டீரா? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? வாழ்வே இந்த 3 தத்துவங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது. நீ முதலில் என்ன சொன்னாய்? விதையை நேசித்தேன் என்றாய். இந்த மண்ணில் கண்முன்னால் காணக்கூடிய உயிர் உள்ள உயிர் அற்ற அனைத்தையும் நேசிக்கக்கூடிய உள்ளம் எவனுக்கு வருகிறதோ அதை வரவழைப்பதற்கு பெயர்தான் ஜென். இதை நான் சொல்லி நான் உன்னிடம் சேர்க்கவில்லை, நீயாகவே அதை புரிந்து வைத்திருக்கிறாய். நன்றி பாராட்டுவது என்று சொன்னாய். ஒரு மனிதன் தானே பிறந்து தானே வளர்ந்து தானே வாழ்ந்து தானே கல்லறையில் படுத்து கண்மூடி விட முடியாது. ஒவ்வொரு நொடியும் அடுத்தவர் துணை இல்லாமல், அடுத்தவர் உதவி இல்லாமல் வாழ்க்கை நடக்கவே நடக்காது. எனவே ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல பழக வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். சோற்றில் கை வைக்கிற பொழுது இந்த ஒரு கவளம் சோற்றை நாம் இப்பொழுது உண்ணப் போகிறோம். இந்த கவளம் சோற்றில் எத்தனை முகம் தெரியாத விவசாயிகளின் வியர்வை இருக்கிறது, அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் மானம் மறைத்த உடை உடுத்து உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்றால் இந்த உடையின் ஒவ்வொரு இழையிலும் எத்தனை நெசவாளிகளுடைய ரத்தம் இருக்கிறது நான் சிந்திக்க வேண்டும். அந்த நெசவாளிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கிற எனக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. என்னை பெற்றெடுத்து இந்த மண்ணில் ஆளாக்கிவிட்ட என் பெற்றோருக்கு நன்றி. என் வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு சேர்ந்து நடக்கக்கூடிய என் நண்பனுக்கு நன்றி. என் சுக துக்கங்களில் ஒன்றாகவே இணைந்து விட்ட என் மனைவிக்கு நன்றி. என்னுடைய பெயர் வேங்குகிறார் போல் ஒழுக்கம் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நன்றி என்று பார்க்கும் ஒவ்வொருவரிடத்தும் நன்றி பாராட்டுகிற உள்ளம் உங்களுக்கு வந்துவிட்டால் நன்றி உள்ள இடத்தில் வெறுப்பு வருமா? பகை வருமா? பூசல் வருமா? பிணக்கு வருமா? பிளவு வருமா? அன்பை தவிர ஒன்றும் வராது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் புறநானூறு பாடலை சொல்லி முடிக்கிறேன். புறநானூறு படிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் திருக்குறள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதில் செய் நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் 10 குறள்கள் நன்றி அறிதல் குறித்து இருக்கும். அதில் ஒரு இடம், என் நன்றி கொன்றார்க்கும்
உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நான் அதை பலமுறை படிக்கிற பொழுது யோசிப்பேன். என் நன்றி மறந்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி மறந்த மகற்கு என்று வள்ளுவன் சொல்லி இருக்கலாமே. இன்னும் சொல்லும் போது கொஞ்சம் அழகு கூடுகிறதே. ஆனால் வள்ளுவன் என்ன சொல்கிறான்? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி கொள்வது, நன்றி மறப்பது என்பது ஒரு கொலைக்கு சமம் என்பதுதான் வள்ளுவனுடைய கருத்து. நன்றியற்றவனாக இருப்பவன் கொலைகாரன். அதுதான் வள்ளுவனுடைய முடிவு. நீங்கள் சீசர் ஷேக்ஸ்பியரை படித்தால் ஜூலியஸ் சீசரின் அற்புதமான காட்சி அது. செனட் மண்டபத்தில் ஜூலியஸ் சீசருடைய உயிரை குடித்து விடுவது என்ற முடிவோடு சூழ்ந்திருக்கிறார்கள். அங்கே காஷியஸிலிருந்து அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கத்தியை மறைவாக வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். சீசர் வருகிறான் உள்ளே. உள்ளே வந்த சீசரிடம் நட்பு பாராட்டுவது போல் பேசிக்கொண்டே ஒவ்வொருவனும் அவனுடைய இதயத்தில் கத்தியை வெறுத்து செருகுகிறான். அதை ஷேக்ஸ்பியரை படிக்க வேண்டும். கத்தியை எடுத்து ஒவ்வொருவனாக குத்துவான் அந்த செனட் மண்டபத்தில். ஆனால் குத்துப்பட்டு நிற்கக்கூடியவன் இந்த பக்கம் ஒருவன் குத்துகிறான். சரி, இவனாவது நம்மை காக்க நினைப்பானா என்று அவன் பக்கம் திரும்பினால் அவன் குத்துகிறான். மாறி மாறி அங்கே குத்துகிறார்கள். அப்பொழுதும் அவனுடைய இருதயத்தின் துடிப்பு அடங்கவில்லை. கடைசியாக நம்பிக்கையோடு திரும்பி பார்க்கிறான். அங்கே புரூட்டஸ் நிற்கிறான். புரூட்டஸை தன்னுடைய சொந்த மகனாக பாவித்தவன் சீசர். அந்த புரூட்டஸுடைய அறிவில் மயங்கி கிடந்தவன் சீசர். தான் படையெடுத்து வெற்றி கொண்ட கால் என்கிற பகுதிக்கு ஆளுநராக அவனை உட்கார வைத்தவன் சீசர். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கை இருந்தாலும் ஆலோசனைகளை பெறுவதற்கு தன்னிடம் பக்கத்திலேயே வைத்திருந்தான் அந்த புரூட்டஸை. மகனை போல் பாவித்து, மகனை போல் பாசம் பொழிந்த இந்த புரூட்டஸ் நம்மை காப்பாற்றுவான் என்று நினைத்து அவன் பக்கம் திரும்பினான். அவன் மறைவாக வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆழமாக குத்தினான். அந்த இடத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதுவரையில் இருதயத்தின் துடிப்பு இருந்து கொண்டே இருந்தது. புரூட்டஸ் குத்திவிடவில்லை. அவன் குத்த கத்தியை தூக்கிய பொழுதே சீசரின் இதயம் நின்று விட்டது. அதுதான் உலக புகழ்பெற்ற வாசகம், யூ டூ புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ் என்று. அது என்ன சொல்ல வருகிறது என்றால், அந்த புரூட்டஸ் எல்லோரும் சேர்ந்து கத்தியால் குத்தி பிணமாக்கி விட்ட பிறகு அந்த செனட் மண்டபத்தின் முன்னாலே அந்த சீசருடைய சடலத்தை கொண்டு வந்து போடுகிறார்கள். ஒரு சாதாரண ரோமை உலக பெரும் சாம்ராஜ்யமாக மாற்றி காட்டிய மாபெரும் வீரன், மக்கள் மனங்களில் வைத்து ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்றவன் சீசர். அந்த சீசர் சாகடிக்கப்பட்டிருக்கிறான். செய்தி அறிந்து மக்கள் வெள்ளமாக திரண்டு வந்து முன்னே நிற்கிறார்கள். இந்த சீசரை கொண்டவர்களை குத்தி கிழித்து விட வேண்டும் என்ற வெறியோடு நிற்கிறார்கள். அந்த இடத்தில் குத்தியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அறிவில் சிறந்த புரூட்டஸை பேச சொல்கிறார்கள். புரூட்டஸ், நீதான் இந்த படுகொலைக்கான காரணங்களை நியாயப்படுத்தி பேச வேண்டும் என்கிறார். அறிவு ஒரு கூர்மையான கத்தி தான், அது எந்த பக்கமும் பயன்படுத்தலாம். நீதான் பேச வேண்டும் என்றார்கள். புரூட்டஸ் வந்து பேசுகிறான். அவ்வளவு அழகான காட்சிகள் அவையெல்லாம். புரூட்டஸ் சொல்கிறான், நான் தான் இவனை கொன்றேன். இந்த சீசர் என் மகன். சீசரை நான் நேசித்தேன். சீசர் என்னையும் நேசித்தான். என்னை எல்லா வகையிலும் அவன் உயர்வாக வைத்திருந்தான். ஆனால் நான் கொன்றேன். ஏன் தெரியுமா? நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ், பட் தட் ஐ லவ் ரோம் மோர் என்றான். சீசரை நான் கொன்றதற்கு காரணம் சீசரை குறைவாக நேசித்தேன் என்பதல்ல பொருள். இந்த சீசரை விட ரோம சாம்ராஜ்யத்தை அதிகமாக நேசித்தேன். அதனாலே நான் சர்வாதிகாரியாக முடிசூட்டிக் கொள்வதற்கு முனைந்த இவனை ஜனநாயகம் காப்பதற்காக நான் கொன்றேன் என்றான். கும்பல் தானே கூடுவது. உடனே கும்பல் அனைத்தும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த கும்பல் அனைத்தும் வாழ்க புரூட்டஸ், வாழ்க புரூட்டஸ் என்று எல்லா கும்பலும் வாழ்த்து பாப்பாடத் தொடங்கிவிட்டது. அப்பொழுது இந்த புரூட்டஸ் பக்கத்தில் இருக்கிற காஷியஸ் போன்றவர்கள் பார்க்கிறார்கள். இந்த சீசருக்கு நெருக்கமானவன் ஆண்டனி.
இவன் இருக்கிற வரையில் நமக்கு பிரச்சனை தான், இவனையும் நாம் முடித்து விட வேண்டும். சீசருக்கு அடுத்து மிகப்பெரிய தளபதி, மிகப்பெரிய வீரம் செறிந்த மனிதன் ஆண்டனி, மார்க் ஆண்டனி. இப்பொழுது பார்த்தார்கள், கூட்டம் முழுவதுமே சீசருக்கு எதிராக திரண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவனை பேசச் சொன்னால் இவன் சீசரை பாராட்டித்தான் பேசுவான். அப்படி இவன் பாராட்டி பேசினால் இவனையும் மக்கள் தீர்த்து விடுவார்கள் என்று நினைத்து, ஆண்டனி, you were very close to Caesar, isn't it? நீ சீசருக்கு ரொம்ப நெருக்கமானவன் அல்லவா, நீ சீசரை பற்றி பேசு. அவன் பேசினான். அதுதான் ஆண்டனிஸ் ஒரேஷன் என்பார், உலக புகழ் பெற்ற பேச்சு. இப்பொழுது கூட்டம் முழுவதும் சீசருக்கு எதிராக இருக்கிறது. அந்த இடத்தில் பேசுகிறான். சீசரை இவர்கள் சுயநலக்காரன் என்று சொன்னார்கள். ஆம், சீசர் சுயநலக்காரன் தான். ஏன் தெரியுமா? உலகம் முழுவதையும் தன் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்தானே, அந்த சிந்தனைக்குரிய சீசர் சுயநலக்காரன் தான். சீசர் ஒரு சக்கராதிபதியாக, ஏக சக்கராதிபதியாக, சாம்ராஜ்ய சர்வாதிகாரியாக உருவெடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனாலே கொன்றோம் என்று சொல்கிறார்களே, இந்த சீசர் யார்? We presented the kingdom thrice, but he did refuse thrice என்கிறான் ஆண்டனி. இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மகுடத்தை 3 முறை நாங்கள் அவன் தலையில் சூட்டுவதற்கு முயன்றோம், 3 முறையும் மறுதளித்தவன் தான் இங்கே பிணமாக கிடக்கிறான் என்று பேச 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 இந்த சீசருடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நீங்கள் கைக்குட்டையாலே தோய்த்து எடுத்துக்கொண்டு போனால்தான் நீங்கள் மனிதர்கள் என்றெல்லாம் சொல்கிறான். அந்த சீசருடைய உடலில் இருந்து வெளியே வருகின்ற ரத்தத்தை எப்படியாவது கொஞ்சம் எடுத்துக்கொண்டு விட வேண்டும் என்று கூட்டம் அலைபாய்கிறது. முழுவதுமாக கூட்டம் திரும்பி விட்டது இந்த சீசரின் கொலையாளிகளுக்கு எதிராக. அப்பொழுது ஒரு வரியை ஷேக்ஸ்பியர் பயன்படுத்துகிறான், அழகான. எல்லாரும் கத்தி எடுத்து குத்தினார்கள். ஆனால் இந்த புரூட்டஸ் குத்தினானே, அந்த இடத்தை சொல்றான், the most unkindest cut. அதுதான் ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதுகிற இடம். the most unkindest cut. unkindest என்றாலே சூப்பர்லேட்டிவ், மோஸ்ட் என்றால் இன்னொரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. 2 சூப்பர்லேட்டிவ் வார்த்தைகளை வைத்து the most unkindest cut, உலகம் இதுவரை காணாத நம்பிக்கை துரோகம் செறிந்த கத்தி குத்துதான் புரூட்டஸ் உடையது என்பான். அதைத்தான் நீங்கள் புறநானூற்றில் பார்த்தால், இதோடு நான் நிறைவு செய்கிறேன், இந்த ஒரு பாடலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதையெல்லாம் சிந்தித்திருக்கிறான் தமிழன். ஆனால் உங்களுக்கு தமிழ் பேச நாட்டம் இல்லை. பிள்ளைகள் தமிழ் படித்தால் அதை நீங்கள் விரும்பவில்லை. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால் அறிவாளி ஆகிவிடுவான் என்று தவறாக நினைக்கிறீர்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்திக்க கூட முடியாத இருந்த உலகத்தில் எந்த சிந்தனையின் சிகரத்திலே போய் நின்று எப்படியெல்லாம் செய்திகளை நமக்கு வழங்கிவிட்டு போனார்கள். இவன் சொல்கிறான், ஆலத்தூர் கிழார் என்பவர் பாடிய பாடல், ஆண் முலை அறுத்த அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண் முலை அறுத்த அரணிலார்க்கும். ஆ என்றால் பசு, பசுவினுடைய முலை என்றால் பசுவின் மடி காம்பு. உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை பொழிகிற அந்த பசுவின் மடிக்காம்பை அறுத்து எரிகிறானே இதயமற்ற அரக்கன், அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கும் இந்த மண்ணில் பிராயச்சித்தம் உண்டு. மானிடை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை கூட கருத்தில் வைக்காமல் அவள் வயிற்றில் காலால் எட்டி உதைத்து அவள் கருவை சிதைக்கிறாள். அந்த கொடிய பாவியின் செய்கைக்கும் இந்த மண்ணில் மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அங்கே இடையினரா வல்லினரா பார்த்து போட வேண்டும். நீங்க வல்லினராவை குறவர் போட்டால் மலைவாழ் மக்கள், இடையினராவை குறவர் என்று போட்டால் ஆசிரியர். குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அறியாம இருட்டில் அழுந்தி கிடந்த உனக்கு அறிவு வெளிச்சம் கொடுத்தவன் ஆசிரியன். அந்த ஆசிரியனுக்கு நீ ஏதாவது இடுக்கண்ணை, இன்னலை, துன்பத்தை, துயரத்தை வழங்கினால்
அந்த பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் எந்த பாவத்திற்கு மட்டும் மன்னிப்பு இல்லை தெரியுமா? ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், மானிடை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும், இந்த பூமி பந்தே புரண்டு படுத்தாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் என அறம் பாடிற்று. ஒருவன் உனக்கு செய்த நன்றியை நீ மறந்து விட்டால் அந்த நன்றி மறந்த ஒன்றுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பே கிடையாது என்று பேசினானே, அந்த நன்றி உணர்ச்சியும் மனிதர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் வளருகிற போது வளருங்கள், வாழுங்கள், நன்றாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய மனதின் பரிபக்குவமும், வாழ்த்துகிற உள்ளமும், அன்பு செலுத்துகிற உள்ளமும், நன்றி பாராட்டுகிற உள்ளமும் உடையவர்களாக நீங்கள்